நாங்கள் ஏர்போர்ட்டில் கொண்டு இறக்கிக்கையும் போவைக்கும் இங்கேருந்து போவைக்கும் அவ்வளோ செலவு கொண்டு இறக்கி நாங்கள் பிள்ளை இறக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு பிள்ளை போய் மகன் என் மகன் பக்கத்தில் இருந்து எல்லாரும் சில விஷயங்கள் என்ன அடுத்தவரை புறாமப்படப்படாது அடுத்தவரை இது என்னப்படாது நல்லவருக்கு நல்ல நல்ல வேலைகள் படைச்சதுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படி செய்யணும் கடவுளுங்கிற பிள்ளைக்கும் குரல் கொடுப்பார் குறைகள் நிறைவேற்றுவார் உண்மையாக. பாருங்க இவங்களோட குடும்பத்துல போனதுல இப்பதான் போனதா இப்ப போய் எத்தனை மாசம்? இப்போ போய் அவருக்கு 9 மாசம் 10 மாசம் ஆகுதுன்னு சொன்னீங்க. கடைசி வரை நான் இப்படி வர வேண்டும் நினைக்கல. கடவுளுங்களை இந்த வருடத்தால் எங்களை தூக்கின ரெண்டு ஏசப்பாக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். என் மகன் மூத்தவனும் முதல் ஆண்டவர்கிட்ட போய் அதை விட்டு தான் எல்லாரும் போனாங்க. என் மகன் அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். பக்கத்தில் கூட ஒரு ஆள் கல்லுப்பல் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசிப்பீங்க. ஜெயமண்ணா எல்லாருமே ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து இங்கே ஒரு மலை குணம் மழையும் வேற. அப்போ எனக்கு வந்து ஒரே தலையடியாக இருந்துச்சு. வந்து அப்படியோட போகல இன்றைக்கு அப்படியே வீட்டோடு இருக்க இவர் வந்தார். உங்களை பிடிக்கிறதே கஷ்டமாக கிடக்குன்னு சொல்லி போட்டு இப்போ சர்மியாக்க மோனிகாவோட ஏற்றி கொண்டு வரைக்கே இவர் ஆள் நிற்க கொண்டு கேட்டு கொண்டு வந்தார். அப்போ வாங்கோ என்ன விஷயம்னு கேட்டேன். நாளைக்கு வந்து பெரிய ஒரு கொண்டாட்டம் பண்ணார். அப்போ என்ன கொண்டாட்டம்? மகனுக்கு எழுத்தானே. ஓகே. உண்மைக்குமே இப்போ நான் இவரை வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, இவர்கிட்ட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அதாச்சும் வந்து ஒரு கடவுள் கூடாக இருக்கினா அப்படி இருக்க நிறைய அற்புதம் நடந்திருக்கு. அது அற்புதம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவுக்கு வந்து உண்மையிலேயே நிறைய பேர் போய் திரும்பி வந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து காரணம் நிறைய இருக்குது. அவங்களோட போகிற இடங்களில் வேலை, முக்கியமாக கனடாவில் வந்து வேலை இல்லைன்னு தான் நிறைய பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க. என்னோட கதைச்சவங்க எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வேலை இல்லை, அங்கே நின்று கஷ்டமாக இருக்குது. மற்றது வந்து சில பேருக்கு அந்த குளிர் வந்து தாங்க முடியாமல் இருக்குது. நாங்கள் போன நேரங்களில் குளிர் எல்லாம் வந்து கை விரல் எல்லாம் வெடிக்கிற மாதிரி கிடக்குது, தாக்கி பிடிக்கலாம் கிடக்குண்டு. ஆனால் அதுக்குள்ளேயும் கனடாவுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய காசு கட்டி தான் நிறைய பேர் வந்து போய், சில பேர் வந்து இப்போ அந்த கடனை எப்படி கொடுக்குறது, வீடு அடைய வச்சு போட்டு சில பேர் வீட்டையே விற்று போட்டு போனாக்கள்லாம் நிறைய பேர் இருக்கணும். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து தங்களுடைய மகன், அதாச்சும் வந்து கடைசி பிள்ளைய கனடாவுக்கு எவ்வளவோ பாடுகளின் மத்தியில் அனுப்பினது. ஏன் தங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், எல்லாருமே கனடாவுக்கு போனாங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒரு நல்ல மாதிரி ஒரு நிலைமைக்கு வரலாம் என்ற ஒரு நினைப்பில் அப்படி கேட்க கனடாவுக்கு போனவங்க எல்லாருமே இப்போ எவ்வளோ உங்களை திரும்பி வந்துட்டாங்க? வந்துட்டாங்க. அப்போ உங்களோட மகன் இப்போ வருவான் எதிர்பார்த்தீங்க? உங்களோட மகன் போவேக்கே நாங்கள் இல்லை கடவுளையே போய் சேரணும். கடவுளேன்னு இந்த கடவுள்லாம் எங்களுக்கு உதவி செய்யணும். அதை சொல்லி இது இல்லாத கடவுள்லாம் எங்களுக்கு செய்து வரலாம். ஏசப்பா எங்களுக்கு நல்ல விஷயங்களை எங்களுக்கு செய்து வந்தவர். என்ற பிள்ளை இருக்கிறபடியாக நான் இப்படி நினைப்பான், இப்படி போய் இருப்பான். பிள்ளை கூட உழைச்சி எங்களை பார்ப்பான், சௌரங்களை எல்லாரையும் பார்க்குறான். இப்போ கல்யாணம் கட்ட பிறகு அவருக்கு கூட உதவியாக வந்தான் செய்கிறான். ஓகே. அப்படி தன்னுடைய சௌரத்துக்கு வந்து விரும்பி இருந்த பிள்ளைய வந்து மனம் முடிக்கத்தக்கதாக உதவி செய்திருக்கிறார். உண்மையிலேயே பெரிய அளவு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தங்களோட குடும்பத்தில் இருந்த ஒரு கடைசி பிள்ளையை அனுப்பிட்டு இவர் பட்ட வேதனைகள் எங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் ஐயோ எல்லாருமே திரும்பி வரப்போறாங்கன்னு சொல்லியிருக்க என்ற பிள்ளையும் திரும்பி வந்தாங்கன்னு சொன்னால் அப்படியே என்ற மாதிரி தான் நான் இருந்தது. ஏக்கத்தோடு இருந்தவர். என்னென்னு சொல்கிறது, சுற்றியான ஒரு ஏக்கத்தோடு ஐயோ திரும்பி வந்துட்டான்னு சொன்னால் என்ற நிலைமை என்ன ஆகும் என்று அப்படியான ஒரு சூழ்நிலையில் உண்மைக்குமே ஆள் இருந்தவர். இன்றைக்கு வந்து சந்தோஷத்தோட வந்து வீடு தேடி இன்றைக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு நிறைய பாடுகளோட போயிருந்து கடைசி மகன் கனடாவில் இருந்து இன்றைக்கு வேலை செய்யுது என்று சொல்லிக்க உண்மையாக சந்தோஷம். அப்படி கேட்க தான் உண்மைக்குமே உங்களோட கடவுள் உங்களோட குடும்பத்தோடு என்றைக்குமே கூட இருக்கிறார் என்றதை மட்டும் நான் சொல்லுவேன். கோலண்டு வந்த வழியால் தான் கட் பண்ணிட்டு போயிருந்தேன். உண்மையிலேயே இவங்களோட குடும்பத்தில் கடவுள்கிட்ட துணை என்றைக்குமே கூட இருக்குது. மேடி சபைக்கு சேர்த்து போகிற வினம் பெரிய
பெரிய அளவு ஒரு அற்புதம் ஆண்டவர் வந்து இவங்களோட குடும்பத்தில் செஞ்சிருக்கிறார். ஒவ்வொருக்கும் படிப்படியாக அண்டை கூடி உண்மைக்குமே போன வாரம் வந்து தங்களுடைய மகன் வந்து காசு அனுப்பியிருந்தது முழு பேரையும் சொல்லி எனக்கு வந்து முதலாக ஓடி வந்து உண்மையாகவே நீங்கள் வீட்டை சாப்பிட வேண்டாம், நான் வந்து சாப்பாடு கொண்டு வருவேன் என்று சொல்லி நான் வேலை செய்தாலும் எனக்கு வேலை செய்த இடத்துல நம்ம வந்து சொல்லி போட்டு எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய அளவு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து பெரிய அளவு சந்தோஷப்படுத்தி போட்டு போனவர். அது மட்டும் இல்லை என்று சொன்னால் இது வந்து எங்களோட தம்பின்ற ஒரு சந்தோஷம் தானு சொல்லி அது மட்டும் இல்லை எனக்கும் அவனை வந்து நல்லா பிடிக்கும். என்ன சொன்னால் இந்த கராச்சிக்கு தான் அடிக்கடி ஓடி ஓடி வந்து உண்மைக்குமே வந்து வேலை செய்வான். புது மாடல் மோட்டர் சைக்கிள் வந்து ஆள் வந்து எடுத்து கொடுக்கும். கடைசி பிள்ளை தானே என்னட்டு உண்மையாக எடுத்து கொடுக்குறாது. அப்படி இருக்க அவன் உண்மையாக ஒரு நல்ல ஒரு பிள்ளை. அப்போ அங்கேயும் போய் எவ்வளவோ ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன இருந்தாலும் தாங்கி வேலை செய்து நிற்கிறேன். அப்போ அதை நான் சொல்லியிருந்தேன். கனடாவில் உண்மையாகவே கனடாவுக்கு போகிறோன்னு சொன்னால் தெரிஞ்ச ஆக்கள் சொந்தக்காரன்னு கூடி சில இடங்களில் கஷ்டமாக இருக்குது. என்ன சொன்னால் ஒழுங்கான வேலை இல்லை. என்னோட கதைக்கிறாக்களும் கனடாவில் இருக்கிறாக்கள் சொல்லினோம் இங்கே வந்து வேலையில் இல்லை, சம்பளங்கள் பிரச்சனைன்றது மாதிரி சொல்லினோம். ஆனால் அப்படி இருந்தும் ஒருத்தரும் இல்லாத சூழ்நிலையிலையும் போய் வந்து இப்படி நல்ல மாதிரி ஒரு வேலையை செய்து அந்த ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்தேன்னு சொன்னால் கடவுளின் கிருபை தான் அவனோட இன்றைக்குமே கூட இருக்குது. மிதடி சபைக்கே அங்கே போகிறார், மிதடி சபை அங்கே கனடாவில் போகிறார். இந்த கடவுள் நல்ல வாரி அவர்கிட்ட கூட நின்று பார்க்குறாரு. நாளைக்கு அதே மாதிரி அங்கே எங்களோட வீட்டுக்காரங்க சகோதரங்க இருக்கணும் அங்கே இருக்குதல் அதுகள் பிள்ளை மாதிரி அவரை தூக்கி பார்க்குறாரு. அப்படி அது நல்ல மாதிரி இருக்குது. அது அப்பா அம்மா மாதிரி தான் அவங்க கூப்பிடலாம் செய்யணும். அதே மாதிரி ஆண்டவர் பக்கத்தில் இருக்கார். அங்கே அவன் பிறன் படிகளோட இல்லை எல்லா படிகளோடையும் சேர்ச்சுக்கு போவார். ஞாயிற்றுக்கிழமை காலம்புற போய் பின்னேறம் போவார் லீவ் எடுத்து. கடவுளை அற்புதங்கள் எப்படி செய்திருக்காரு. நான் கடைசி வரை நான் எப்படி வர வேண்டும் நினைக்கல. கடவுள் எங்களை இந்த விதத்தால் எங்களை தூக்கில ரெண்டு ஏசப்பாக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் மகன் மூத்தவனும் முதல் ஆண்டவர்கிட்ட போய் அதை விட்டு தான் எல்லாரும் போனவர். என் மகனும் நல்லா அனுப்புறது கஷ்டப்பட்டார். செய்த விழா செய்து இதுண்டி மாசுகம் அப்படி இப்படி மாறிக்குது இன்னும் செய்து பிள்ளை அனுப்பி காசுகளும் கொடுத்து பிள்ளை சகோதரங்களுக்கும் உதவி செய்கிற அளவுக்கு இன்றைக்கு அப்பாவே எடுத்து அம்மா என்று தூக்கி பார்த்து அந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கான். உண்மையிலே அவனுக்கு பிள்ளை இல்லை, அவர் கடவுள் தான் சொல்லணும். கடவுள் அவனோட கூட இருக்கிறார். கண்டிப்பா கலக்கம் இல்லாத ஒரு நிலையில இருந்து கலங்கி கொண்டு தான் இருந்த வேணும். குடும்பத்துல எல்லாருமே வந்து வாராங்க திரும்பி என்று சொல்லிக்க ஒரு கலக்கத்தோடு இருந்த இடத்துல இன்றைக்கு கலக்கம் இல்லாத ஒரு தெளிஞ்ச ஒரு நீராக இன்றைக்கு வந்து இருக்கணும். உங்களோட குடும்பத்துல படிப்படியான வளர்ச்சியை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். மகனே தெரியும் அவருக்கு. அவர் எங்களோட உலகான பிள்ளைங்க அவனுக்கு ஜவுசனம் தெரியும். மூத்த இந்த மகன் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே உண்மையா வந்து நல்ல இது எப்படி இருந்து அவருக்கு தெரியும். நான் எந்த அவரோட நல்ல உயிர் நம்ம தான் பழங்குறோம். அப்படித்தான் நம்ம என்ன எடுத்தாலும் குடும்பத்தில் வந்து பிள்ளைகளும் வந்து உண்மையாக பார்த்துருக்கேன். பிள்ளைகளுமே வந்து நல்ல பிள்ளைகள் உண்மைக்குமே மூத்த மகன்ல இருந்து அவன் இப்போ கனடாவில் நிற்கிறவன்ல இருந்து எல்லாருமே நல்லபடிகள். மனசுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் வழியில் சொல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அங்கே வேலையில் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்காருன்றது மாதிரி நல்ல பிள்ளைகளுக்கு நல்லதே நடக்கும். அதான் உண்மையிலேயே கனடாவுக்கு வந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே எவ்வளோ பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச இடத்துலையே நிறைய பேர் போய் வந்துட்டாங்க. அதை நினச்சி சரியான கவலையாக இருக்கிறது. என்ன சொன்னால் வீடு தங்கள்ட இருக்கிற வீடுகள்லேருந்து எல்லாத்தையும் விற்றுட்டு போகிறாங்க. விற்றுட்டு போயும் மறுபடியும் எல்லா சூழ்நிலையும் இங்கே வரைக்கும் சரியான கவலையாக இருக்குது. பாருங்க இவங்களோட குடும்பத்தில் போனதில் இப்போ தான் போனதான். இப்போ போய் எத்தனை மாதம்? இப்போ போய் அவருக்கு 9 மாதம் 9-10 மாதம் ஆகுதுன்னு சொன்னீங்க. படிப்படியாக அவங்களுடைய வளர்ச்சிகள் ஒவ்வொன்றுமே மாறிக்கொண்டிருக்குன்னு சொல்லிக்க காசினாலேன்றது இல்லை எங்களால் என்ற இல்லை கடவுளின் கிருபதான் கூட வந்திருக்கு. எல்லாரும் பிள்ளைகள் இருக்கிறோம் உண்டா சாப்பிட்றோம். அவர் எப்போவும் சொல்லி அடிக்கடி அப்பா அஞ்சு வாங்க நீங்கள் உண்டா என்ன சாமானங்கள் வேண்டி நீங்கள் உண்டா சாப்பிடுங்கோ சௌரங்கள் நாம் ஒன்றும் இல்லை அவ இல்லாமல் இருக்கும். நான் இந்த பிள்ளைகளை அப்படித்தான் நான் சேர்த்து வச்சேன்னா இன்றைக்கி என் பிள்ளை அந்தளவுக்கு வச்சுக்கேன். நான் நினைச்சது மாதிரி என் பிள்ளை அந்தளவுக்கு வந்துட்டான். குடும்பத்துக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையாக ஐக்கியமான ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. மனுஷியும் நல்ல இது பிள்ளைகளோட மக்கள் எல்லாரோடையும் நல்ல பாசமும் அன்பும் நல்ல இதுக்கும் நல்ல சாப்பாடும் நல்ல இதுக்கும் எல்லா அரவணைப்பிலும் நல்ல உயர்ந்து நாங்கள் இருக்கிறோம். அவர்கிட்ட கடன் நல்லதுகள் இல்லாமல் அவர்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்யுது. இப்போ நல்ல வெளியாக வந்து இல்லை நல்லா வாழ்கிறோம். என்ன சமையனுக்கும் நாங்கள் செய்து இப்போ கொடுத்துருக்குறேன். மற்றது காப்புகள் அதுகள் செய்கிறது காசுகள் எல்லாம் போட்டுருக்கேன். வளர்ச்சிகளை வந்து என்று சொன்னால் என்ன மென்மேலும் பெரிய அளவு கண்டு கொண்டிருக்கலாம். உண்மை உள்ளவன் வந்து பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவான் என்றது மாதிரி எங்களை மூத்தவனும் அதை காண்டவற்றை நல்ல விஷயங்களை பெற்று கடவுளை எனக்கு அவனுக்கு கொடுத்தபடியா அவர் தன்னை பிள்ளை பிறந்தும் அதை நாங்கள் உழைச்சி சாப்பிடணும் பிள்ளைய மேலே வந்து பெறவும் உழைச்சி சாப்பிடணும் நினைக்கல.
அவர் கடவுளுக்கு ஊழியத்துக்கே கொடுத்துட்டார் அவனை. கண்டிப்பா மகனை மூத்தவனை சாரோன் அவரு பேர், சாரோனை மூத்தவரை அவருக்கு ஊழியத்துக்கு சொல்லிவிட்டு இருக்கு. ஓகே, அப்படி இருக்க பாத்தீங்கன்னு சொன்னால் கடவுள் நல்லவர் என்றதை நாங்க இதுல வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உண்மையிலே நல்லவர். ஓகே, எங்கட இப்போ அவற்றதும் அவன் சைவன் தான் இருந்தாலும் வந்து அவே இதுக்கு வந்து ஞானஸ்தானம் இப்போ கடல்ல அன்றைக்கு இங்கே பொருளாமே தண்ணியில எல்லாம் ஒரு 25-30 பேர் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இப்போ அவரும் படிச்சு இப்போ இன்னும் அவங்க இதை பிற வழிக்கிட அவருக்கு கல்யாணம் எழுத்துனாலும் வந்துச்சு. எல்லாமே நன்மையாகவே எல்லாமே நடந்து கொண்டு உண்மையில அவன் உண்மையா தான் படிப்படியா என் அப்பா எங்களுக்கு இவ்வளவு உதவியை செய்திருக்கிறார். அவர் உண்மையில நல்ல கடவுள். உண்மையில என் பிள்ளை என்ன வருஷம் காலம் இன்னும் இருக்க மேலே வருவார். பெரிய சந்தோஷத்தோட ஒரு பாட்டு படிப்புனாங்களா? ஆண்டவர்கிட்ட பாட்டு ஒன்று உண்மைக்கு படிப்போம். என்ன பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு படிங்க. ஆண்டவர்கிட்ட பாட்டு ஒன்று. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கூப்பிடு நீ குரல் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவேற்றுவார், உண்மையாக தேடும்போது அவர் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சரி, உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பாடியக்கே எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட பாடுறேன்னு சொல்லியிருக்கா. அவளாம் வந்து ஒரு கடவுளின் ஒரு அனுக்கிரகம் என்று தான் நான் சொல்லுவேன். உண்மைக்குமே எங்களுக்கு ஆண்டவர் செய்த விஷயங்கள் என்ன, அடுத்தவரை புறாமப்படக்கூடாது, அடுத்தவரை இதுன்னப்படாது, நல்லவருக்கு நல்ல நல்ல வேலையில் படைச்சதுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும். அப்படி செய்யணும். கடவுள் எங்களோட பிள்ளைக்கும் இருக்காரு, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைக்கும் இப்போ மூத்தவனுக்கும் அப்படித்தான் கொடுத்துருக்காரு. அவர் இல்லை இந்த மூத்தவர் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்ல உதவியெல்லாம் செய்வார். ஒருத்தரோட இல்லை இது இல்லைன்னு எல்லாரும் சந்தோஷமாக உண்டு. நாங்கள் நீங்கள் கடவுள் எல்லாரையும் சந்தோஷமாகணும், நல்லா இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் வந்து எது நினைக்கிறோமோ நன்மையாக நினைக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாமே வந்து நன்மையாகவே நடக்கும். அப்படி இருக்க அவங்களோட குடும்பத்தில் எல்லாமே நன்மையாக நடக்கணும்னு இருந்துச்சு. கடவுளின் கிருபை பெரிய அளவுக்கு இருந்துச்சு. இது எல்லாமே நன்மையின் கிருபையாக நடந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு மட்டுமண்டில்லை, உங்களுக்கும் ஆண்டவரை விசுவாசிக்கிற கடவுளை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே பெரிய அளவு நன்மைகள் ஒவ்வொருத்தருக்குமே உண்டாகும் என்றதை நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் ருசித்து பாருங்கோ, தேவனுடைய மகிமையை காணலாம் என்று. அப்படியானவருக்கு என்னோட இந்த வளத்தை எனக்கு செய்து எனக்கு எல்லாம் தாரவர் வேறவர், நல்ல ஒரு மனுஷனவர், கடவுளுக்கு நல்ல இதாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் இப்போ இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா, எத்தனை பேருக்கு எத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் வந்தாலும் கூட சொல்லி உதவி செய்யக்கூடிய மாதிரி போயிட்டு சகலத்தையும் உலகத்துக்கு எல்லாத்தையும் காட்டுறார். இன்றைக்கு அவர் தான் அவர்கிட்ட உண்மையாக நாங்கள் இருக்கும் பொழுது எந்த இடத்துல அதான் நான் வந்து எல்லா விஷயத்துலையுமே பயந்து நடக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் பயம் என்னன்னு சொன்னால் ஒரு மனுஷங்களுக்கு கீழ்ப்படுகிறது, மற்றது பயப்படுறது எல்லாமே முக்கியம். அப்படியே கேட்க ஒரு சில விஷயங்களால தான் நான் வந்து காரியங்களை வந்து நான் சொல்லியிருந்தேன் அன்றைக்கு வீடியோவில் ரிஜெக்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், என்னை வந்து அவமானப்படுத்துறது வந்து எனக்கு பிடிக்காது. அப்போ அதனடியால் தான் நான் வந்து ஒரு சில காரியங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறேன். இப்போ தற்போது சூழ்நிலையில் பார்ப்போம். எல்லாமே வந்து நன்மையாக நடக்கும் பொழுது எல்லாம் நன்மையாக நடக்கும். எங்களுக்கும் நாங்களும் வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் பெரிய சாட்சி. நாங்களும் வந்து இருந்த நிலைமை பெரிய அளவு என்னன்னு சொல்கிறது, நான் வந்து இருந்த நிலைமை நினைச்சு அதை நான் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் எப்படி இருந்த நாங்கள் இன்றைக்கு வந்து கடவுளின் கிருபையினால் இந்த சோபா போட்டு குந்தி இதில் இருக்கிறோம்னு சொல்லிக்க இந்த கடவுளின் கிருபை தான் இந்த வெளிச்சமான இந்த இடத்துல நாங்கள் வந்து இருக்கிறோம். எவ்வளவோ பாடுகள் பட்டிருப்பேன், எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ சோதனை கூடாக இருந்து என்னை வந்து வீழ்த்தி என்னை போன்று வெளியில தூக்கி எடுத்து என்னை எப்படியான நிலைமை கொண்டு வச்சுக்கன்னா கடவுளின் கிருபை தான், அவருடைய அன்பும் உங்களோட கூட இருக்குது. அப்படி கேட்க ஓகே. அடுத்த விஷயங்கள் நாங்கள் எதை வந்து நாங்கள் முயற்சி எடுத்தாலுமே உண்மையாக நாங்கள் வந்து தோல்வியை காண்றே இல்லை. என்ன ஒரு தோல்வியை உண்மைக்குமே நான் காண்றே இல்லை. இது நான் மட்டும் சொல்லல, நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுளுக்குள்ளாக அன்பாக விசுவாசம் இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றியை தான் காணுவீங்கன்றதை நான் நம்புறேன். ஓகே, ஒன்றும் பார்க்கப்படாது. அவர்கிட்ட கையிலேயே விடுவோம். அப்பா நீ எங்களை பார்த்துக்கொள்ளப்பா,
எவ்வளோ என்னத்தை ஏதாலும் ஒன்றும் இல்லையாப்பா, அப்பா தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி நீங்களே செய்வீங்க, நீங்களே நடத்துவீங்களப்பா. எங்களுக்கு நம்மளால ஒன்றும் இல்லையா, நாம எலும்பும் குடும்பம் சதையும் ஐயா, நம்மளால ஒன்று தான் உயிர் தந்தீங்க, நீங்கள் நடத்திட்டீங்க. இன்று நான் எத்தனையோ வேதனையை கவலைப்பட்டு எப்படியோ இதில் இருந்து நான் அது செய்து செய்யலாம். அடா ஏசப்பாட்ட போனேன், ஏசப்பா எனக்கு இவ்வளோ உதவியை செய்தார், ஓடி வந்தேன். எல்லாம் சொன்னேன், டே இது இருந்தாலும் நான் உனக்கு செய்வேன், நீ போய்கொண்டு நீ பாதையை நேரம் ஓட்டு, நான் உனக்கு ஓடிக்கொண்டே இருப்பேன் காட்டினார் பாதையை. மற்றவே திரும்பி பார்க்காம இருந்தேன், ஓடு நண்டை அப்பாங்களை உயரத்தில் வச்சுக்கிட்டேன். மற்றது வந்து முக்கியமாகவே நான் சொல்றது இதுல வந்து மதம் சம்பந்தமாக நாங்க வந்து கதைக்க வரையில எங்களுக்கு கடவுள் செய்த கிருபை, நாங்கள் வந்து விசுவாசிக்கிற கடவுள் எங்களுக்கு செய்த கிருபையை தான் நாங்கள் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக உண்மைக்குமே சொல்றோம். அண்ணா வந்து சொல்லியிருப்பார், தன்னுடைய மகன் நிறைய இடங்களுக்கு இப்படி போயிட்டு வெளிநாட்டில் கூடி போய் உடனே போய் வேலையில் கிடைச்சி அப்படிலாம் செய்கிறதுன்றது வந்து பெரிய ஒரு கடவுளின் கிருபானை என்ற எல்லாருக்குமே தெரியுமே, நல்ல பேர் திரும்பி வந்துட்டாங்கன்ற மாதிரி. அப்படி கேட்க எனக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் தள்ளாட விட இல்லை என்ன உண்மைக்குமே தெரியுமோ இன்றைக்கு இப்படி வந்து கேட்க அதுவும் என்னுடைய ஒரு சாட்சியத்தை நான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோடு நான் வந்து கண்டிப்பாக நான் சர்மி நாங்கள் இருந்த பட்ட வேதனைகள் பாடுகளை வந்து உண்மையாகவே ஒரு வீடியோவிலேருந்து சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு கடவுள் நம்பிக்கைன்றது வந்து மிக முக்கியமானது உண்டு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு கூட இருக்குது. நாங்கள் ஏர்போர்ட்டில் கொண்டு இறக்கிக்கும் போவைக்கும் இங்கேருந்து போவைக்கும் அவ்வளோ செலவு கொண்டு இறக்கி நாங்கள் பிள்ளை இறக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு பிள்ளை போய் என் மகன் பக்கத்தில் இருந்து எல்லாரும் நாங்கள் யோசிச்சு கொண்டுருக்கோம். எல்லாரும் பிள்ளைய பிள்ளைக்க அழுதுனாங்கல்ல சோத்துலான்ட்டு இருந்தாங்க. அங்கே உள்ளுக்க போன அப்புறம் பிள்ளை அங்கே அந்த கூப்பிட்ட இடத்த கொஞ்சம் தடுமாறப்பட்டேன். வேறு இடத்த இந்த இதாக போகிற இடத்த மற்ற பார்த்து அதில் அவங்க கூப்பிட்டு கணனிமா வச்சுருந்தோம் பிள்ளை அப்படி இல்லைன்னு. எந்த மகன் மூத்தவங்க அங்கே போகிற உள்ளுக்க போகல பிளேன் வலிக்கிற போய் கடவுளே ஒன்றும் செய்யலாம், கடவுளே எல்லாரும் ஜோதிச்சு கொண்டு அழுது இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடியா பஸ் இல்லை பிளேன் வலிக்கிற போதான் அந்த அதுக்கு விட இல்லையா அவங்க நாங்கள் இந்த பஸ்ஸில் இப்போ போகணுமா விட இல்லையா அவங்க அதுல இருந்து ஆண்டவர் எங்களை தூக்கித்தான் வச்சு அவனை கொண்டே போட்டு அனுப்பி இந்த அளவுக்கு வர மட்டும் சொல்லி நாங்கள் கனவுல நினைக்கிறேன். அப்போ என்ன பிள்ளை போய் வந்து இது போல காசு எல்லாம் அடிபட்டணும் போயிடும் தான் கொண்டு பெரிய ரேக்கம் கிழக்கத்தோடு தான் உண்மைக்குமே இருந்த வினம். ஆனா இன்றைக்கு கடவுள் ஒரு கலக்கம் இல்லாம தெளிஞ்சு போயிருக்கிறேன். சந்தோஷமா இருந்து நல்லா உயர்த்தணும். பிள்ளை முதல் போவேக்க அப்பா அப்பா நீ யோசிக்காதப்பா, இப்போ போனாலும் அப்பா நீ அங்கே இங்கே போ, நான் அப்பா இவ்வளோ காசு உங்களுக்கு காசு அனுப்பினப்பா என்ன பண்ணுவோம் பாட்டு தெரியுது. இதுல ஒன்று தான் சொல்றோம், எங்களுக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்க மாட்டேது இல்லை, நீங்களும் விசுவாசிச்சு பாருங்கோ, தேடுங்கோ. உண்மையான ஒரு உள்ளத்தோட தேடும் பொழுது அவர் கண்டிப்பா கூப்பிடு நீ குரல் கொடுப்பார் என்றது உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். நீங்க வந்து விசுவாசித்து பாருங்க, தேவனுடைய மகிமையை காணலாம். ஓகே, அப்படி கேட்கறதோட வந்து வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்றேன். இந்த வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.